55வது சங்கீதம் 4வது வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது, கர்த்தரையும் அவர் வல்லமையை நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். நம்ம எதை தேடணும்? ஜெபம் என்று சொன்னால் முட்டி போட்டு ஏதோ நம்ம மனசுக்கு வருகிற வார்த்தைகளை சொல்லுகிறது ஜெபம் அல்ல. ஜெபம் என்பது என்னது? அவரை தேடணும். இயேசுவே, நான் உம்மை பார்க்கணும், நான் உம்மைக்கிட்ட நேராக பேசணும். ஹல்லேலூயா. ஆண்டவரும் நம்மோடு கூட பேசுவார். அவருடைய சமூகம் நம்ம வீட்டுக்குள்ளே வரும். நம்ம கூடி வரும்போது குடும்ப ஜெபத்தில் வரும், சபையின் நடுவில் தேவ சமூகம் வரும். இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற கருப்பொருள் தீம் என்னவென்று சொன்னால், ஜெப வாழ்விலே தேவ சமூகம். ஜெபத்தின் மூலமாக கர்த்தருடைய சமூகத்தை எப்படி பெற்றுக்கொள்ளலாம்? ஜெபத்தின் மூலமாய் பெற்றுக்கொண்ட அவருடைய சமூகத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கிற 3 ஆசீர்வாதங்களை இன்றைக்கு உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். வாசிக்கலாம். யாத்திராகமம் 33வது அதிகாரம் 7வது வசனம். மோசே கூடாரத்தை பெயர்த்து அதை பாளையத்துக்கு புறம்பே தூரத்திலே போட்டு அதற்கு ஆசாரிப்பு கூடாரம் என்று பெயரிட்டான். அதற்கு என்ன பெயர் விட்டான்? ஆசரிப்பு கூடாரம் என்று பெயரிட்டான். கர்த்தரை தேடும் யாவரும், எல்லாரும் சொல்லுங்க, ஆசரிப்பு கூடாரம் எதற்கு? கர்த்தரை தேடும் யாவரும் பாளையத்துக்கு புறம்பான ஆசரிப்பு கூடாரத்துக்கு போவார். ஹல்லேலூயா. ஆண்டவரை தேடுகிறதற்கு இந்த மோசே ஒரு இடத்தை என்ன செய்தான்? ஆயத்தம் பண்ணினான். கூடாரம் எல்லாம் பாளையத்தில் இருந்துச்சு. அந்த நாட்களில் அவங்க இதில் இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி பிரயாணம் பண்ணாங்க? வனாந்தரத்தில் பிரயாணம் பண்ணி போனாங்க. வனாந்தரத்தில் பிரயாணம் பண்ணி போகும்போதும் கர்த்தரை தேடுகிறதற்கு பாளையத்துக்கு பிறம்பே ஒரு கூடாரத்தை போட்டார். அந்த கூடாரத்துக்கு என்ன பேர்? ஆசரிப்பு கூடாரம். அந்த ஆசரிப்பு கூடாரம் பாளையத்துக்கு புறம்பே இருந்தது. அந்த ஆசரிப்பு கூட எதற்கு என்று சொன்னால், கர்த்தரை தேடுகிற யாவரும் பாளையத்துக்கு புறம்பான ஆசரிப்பு கூடாரத்துக்கு என்ன செய்வாங்க? போவாங்க. நம்ம வீடுகள்லையும் ஜெபமும் சாப்பாடு, ஜெபம், சமையல், பல வேலைகள், அதுக்கு இடையிலேயே அப்படியே இருந்துக்கிட்டு இருக்கோமா? அல்லது ஆண்டவரை தேடுகிறதற்கு ஒரு தனி இடத்தை கண்டுபிடிச்சி, ஆண்டவரே நான் உண்மை சந்திக்கணும், நீங்கள் என்ன சந்திக்கணும். நம்ம ஆண்டவர் யார் என்று சொன்னால், யார் கூடயும் ஆண்டவர் பேசுவார். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்தில் தான் ஆண்டவர் தீர்க்கதரிசிகளோடு பேசுவார், மோசேயோடு பேசுவார், யோசுவாவோடு பேசுவார். ஆனால் இந்த நாட்களில் ஆண்டவர் நமக்காக சிலுவையில் மரித்தபடியினால அவருடைய பரிசுத்த ஆவியானவரை நமக்குள்ள வாசம் பண்ணும்படியாக அனுப்பினபடியினால நம்ம ஆண்டவர் யார்கிட்டையும் பேசுவார். ஹல்லேலூயா. அதனால்தான் இயேசு இந்த உலகத்தில் இருக்கும்போதே அவர் சொன்னார், காதுள்ளவன் கேட்க கடவுள். காது இருந்துச்சுன்னா என்னத்தை கேட்கலாம்? ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கலாம். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் இதை என்ன செய்யணும்? அனுபவமாக மாற்றணும். ஆண்டவரே உம்மை தேடும்படியாக எனக்கும் பலவிதமான வேலைகள், பலவிதமான காரியங்கள் இருந்தாலும் உம்மை தேடுகிறதற்கு ஒரு இடம், அந்த தேடுகிற இடத்துல நான் உம்மை சந்திக்கணும், நான் உம்மை கூட பேசணும், நீங்கள் என்னோடு கூட பேசணும். ஆண்டவர் அந்த மோசேயோடு கூட அவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். யாத்திராகமம் 33வது அதிகாரம் 12 முதல் 14வது வசனத்தையும் 16வது வசனத்தையும் வாசிக்கலாம். மோசே கர்த்தரை நோக்கி, தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போய் என்று சொன்னி, ஆகிலும் என்னோடே கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை எனக்கு நீர் அறிவிக்கவில்லை என்றாலும் உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது
கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னது உண்டே. உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும் என்றார். அதற்கு அவர் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்றார். 16வது வசனம். எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்று எதனால் அறியப்படும்? நீர் எங்களோடே வருவதினால் அல்லவா? இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீங்க 32வது யாத்திராகமம் 32வது அதிகாரத்தை பைபிள் வச்சிருக்கீங்களா? வெள்ளிக்கிழமை ஆராதனைக்கு வர்றவங்க எல்லாம் பைபிள் வச்சிருக்கீங்களா? பைபிளை தூக்கி ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இல்லாம இருந்துச்சுன்னா நம்ம வீடுகள்லாம் ஒரு பிள்ளை சாப்பிட ஆரம்பிச்ச உடனே என்ன வாங்கிடுவோம்? தட்டு வாங்கிடுவோம்ல. அதே போல் ஒரு பைபிளை வாங்கணும். அந்த வேத வசனம் நம்ம வாழ்க்கையில் நமக்கு என்ன செய்யும் தெரியுமா? நம்மளை வழி நடத்தும். நம்ம பாதைக்கு அதுதான் வெளிச்சம். நீங்கள் வேதனையோடு இருக்கிற நேரத்தில் ஆண்டவர் எது மூலமாக தான் பேசுவார்? வசனத்தின் மூலமாக தான் பேசுவார். ஆகையால் நீங்கள் வாசித்து பாருங்கள், 32 அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். இந்த மோசே ஆண்டவரோடு கூட தனித்து இருந்து ஆண்டவரிடத்து கற்பனையும் கட்டளையும் பெற்றுக்கொள்வதற்காக சீனாய் மலையில் இருந்த சமயத்தில் இந்த ஜனங்கள் பார்த்தாங்க ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவர்களுடைய வழி நடத்தலை அவங்க அறியாதபடியினால இந்த மோசையை காணலை அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்தாங்க? தங்கள் காதில் உள்ள எல்லா காதணிகளையும் நகைகளையும் எடுத்து போட்டு அவங்க கருவி வச்சுருந்தாங்க. சிற்பத்தை செய்வதற்கு என்ன வச்சுருந்தாங்க? கருவி வச்சுருந்தாங்க. அதில் ஒரு கண்ணுக்குட்டி செஞ்சு இந்த கண்ணுக்குட்டி தான் நம்மளை வழி நடத்துச்சு. ஆண்டவர் அருவருக்கிற ஒரு பெரிதான பாவம் என்னவென்று சொன்னால், யோசிச்சு பாருங்களேன், ஜீவனுள்ள தேவன், அவரை பார்க்கவே முடியாது. வானமும் பூமியும் அவரால் சிருஷ்டிக்கப்பட்டிருக்குது. நம்ம கடல்கிட்ட போய் நின்னா நம்ம ஆண்டவர் எவ்வளோ பெரியவர்னு தெரியும். இப்படி போய் ஸ்கையை பார்த்தா நம்ம ஆண்டவர் எவ்வளோ பெரியவர். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது யோசிப்பேன், நம்ம தெரிகிற இந்த வானத்தை வரைக்கும் தான் அது உயரம் போல் இப்படியே யோசிச்சு பார்ப்பேன். ஆனால் ஃப்ளைட்டில் போக ஆரம்பித்த பிறகு தான் தெரிஞ்சிச்சு எவ்வளோ உயரம். அதை விட இன்னும் வான மண்டலங்களில் உள்ள காரியங்களெல்லாம் பார்ப்பதுக்கு என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம், என்னென்ன வாகனங்களெல்லாம் அவங்க உபயோகிக்கிறாங்க. நம்ம ஆண்டவர் யார்? பெரியவர். அவரை என்ன செய்ய முடியாது? எந்த உருவத்துக்குள்ளேயும் அடக்க முடியாது. அவங்க கண்ணுக்குட்டியை செய்து அதுதான் ஆண்டவர், இதுதான் நம்மளை வழி நடத்துது அப்படின்னு சொல்லி அவங்க ஆடி பாடி புசித்து குடித்து காரியங்களை செய்தபோது மனவேதனை. இது யாருக்கு தெரியாது? மோசைக்கு தெரியாது. ஆனால் ஜீவனுள்ள தேவன் பார்த்து கொண்டிருந்தார். மோசை கீழே இறங்கி வர்றார். அப்போ இடையிலையும் ஜாஷுவாவும் இருக்கிறார், யோசுவா. அந்த யோசுவா மோசையை பார்த்து சொல்கிறாரு, சத்தம் கேட்குது, பாளையத்திலேருந்து சத்தம் கேட்குது. இது ஜெயத்தொனியின் சத்தமா அபஜெயத்தொனியின் சத்தமா அப்படின்னு கேட்டுட்டு பேசிட்டு வரோம். ஆனால் ஜனங்கள் இப்படிப்பட்ட உருவத்தை செய்து புசித்து குடித்து அவங்க நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறத பார்த்த உடனே கையில் உள்ள அந்த பலையை தூக்கி போட்டு உடைச்சிட்டு வேதனைப்படுகிறோம். அப்புறம் என்ன ஏற்படுது? ஆண்டவருடைய வாத அந்த இடத்துல வந்து அந்த ஜனங்களை அழித்து போடுகிறான். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, 32வது அதிகாரம் யாத்திராகமம் 32வது அதிகாரம் 31 முதல் 35வது வசனங்களை வாசிக்கும்போது, மோசே கர்த்தரிடத்தில் திரும்பி போய், ஐயோ இந்த ஜனங்கள் பொன்னினால் தங்களுக்கு தெய்வங்களை உண்டாக்கி மகா பெரிய பாவம் செய்தபடியினால் ஆகிலும் 32ஆம் வசனத்தில், தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவீரானால் நீர் என்ன செய்யணும்? மன்னித்தரணும். இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்தில் இருந்து என்னுடைய பேரை கிறுக்கி போடும் என்றால்
33ஆம் வசனம், கர்த்தர் மோசேயை நோக்கி, எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் எவனோ அவன் பேரை என் புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுவேன். இப்பொழுது நீ போய் நான் உனக்கு சொன்ன இடத்துக்கு ஜனங்களை அழைத்து கொண்டு போ. என் தூதனானவர் உனக்கு முன் செல்லுவார். ஆகிலும் நான் விசாரிக்கும் நாளிலே அவருடைய பாவத்தை அவரிடத்தில் விசாரிப்பேன் என்று சொன்னான். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உண்மை வரமாட்டேன், உன் கூட இந்த ஜனத்தை நடத்திட்டு போனோம், நான் வரமாட்டேன். நான் ஒரு தேவ தூதனை அனுப்புகிறேன். அந்த தேவ தூதன் உங்களை என்ன செய்வார், நடத்துவார். அவருக்கு பின்னால் போங்கன்னு சொன்ன உடனே இந்த மோசே சொல்கிறாரு, ஆண்டவரே, நான் எங்களுக்கு என்ன செய்யக்கூடாது, தேவ தூதர் வேண்டாம், நீங்கள் எனக்கு வரணும், உங்களுடைய சமூகம் வரணும். நம்ம வாழ்க்கையில் என்ன காரியத்தை வாஞ்சிக்கிறோம், ஆண்டவரே ஒரு தேவ தூதனை அனுப்புகிறேன், ஒரு ஊழியக்காரருடைய தீர்க்க தரிசனத்தை கொடுக்குறேன் அப்படின்னு ஒன்று நம்ம திருப்தியாக மாறிடுறோமா? அல்லது ஆண்டவரே உங்களுடைய சமூகம் தான் வரணும், உங்களுடைய பிரசன்னம், நீங்கள் என் கூட வரலாட்டி என்னை என்ன செய்யாதையும் ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கையை நான் ஆரம்பித்து ஓடக்கூடாது. யார் வரணும்? உங்களுடைய சமூகம், உங்களுடைய பிரசன்னம். அதனால்தான் அந்த யாத்திராகமம் 33ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தில் அவருடைய ஜெபத்தை கேட்டு, மோசேயின் ஜெபத்தை கேட்டு, ஆண்டவரே, அவர் திரும்பவும் சொல்கிறார், ஆண்டவரே யார் என் கூட வருகிறேன் என்று சொல்லி நீ சொல்லலையே. ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு, நான் என்ன செய்கிறேன், ஒரு தூதனை அனுப்புகிறேன்னு சொல்கிறாரு. ஆனால் இவர் சொல்கிறாரு, ஆண்டவரே போய் புறப்பட்டு போன்னு சொல்கிறீரு, யார் என்னோடு கூட வருவார் என்று சொல்லலையே. அதனால் எனக்கு கிருபை கிடைச்சிதுன்னு சொன்னீர், என்னை பேர் சொல்லி அழைத்தீர் என்று சொன்னீர். இப்போ எனக்கு என்ன வேணும்? உங்களுடைய சமூகம், நீங்கள் என் கூட வரணும். ஹல்லேலூயா. இந்த வருஷம் எல்லாம் கர்த்தருடைய சமூகம், கர்த்தருடைய பிரசன்னம் நம்ம கூட இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் அந்த மோசேக்கு பதிலாக தான் எந்த வசனத்தை சொல்கிற, இந்த வாக்குத்தத்த வசனம், என் சமூகம், தேவ தூதர் அல்ல, யார், என் சமூகம் உனக்கு முன்னாலே செல்லும். அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக செல்லும்போது நமக்கு என்ன உண்டாகும் தெரியுமா? என்ன உண்டாகும்? இளைப்பாறுதல், ஒரு ரெஸ்ட். நமக்கு தான் தெரியும், சகோதரரை விட பெண்களாகிய நம்ம தான் யார் தெரியுமா, இமோஷ்னல் பீயிங். கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வர வேண்டியவங்க சரியாக வர்ற நேரத்தை விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் பிந்துட்டா நம்ம மனசு ஓடும். என்னதோ நடந்துட்டோம், உடனே மனசு ஓடும். பிள்ளைகள் வரல வீட்டுக்கு ஒரு அரை மணி நேரம் வந்து எங்கே போயிருப்பாங்க, நம்ம மனசு என்ன செய்யும், ரொம்ப ஓடும். சரியா? ஏன்னா நம்மெல்லாம் யார், உணர்வுள்ள, அதாவது இமோஷனல் பீயிங் என்று சொல்லுவாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், இந்த வருஷம் நமக்கு தான் ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறார், என் சமூகம் உனக்கு முன்னால் செல்லும், உனக்கு என்னத்தை தருவேன், ரெஸ்ட், இளைப்பாறுதல். கொந்தளித்து கொண்டு இருக்க மாட்டான். ஐயோ என்ன நடக்குமோ, அது நடக்குமோ, இது நடந்திருக்குமோன்னு சொல்லி பயப்பட மாட்டேன், திகிலாடே மாட்டேன். என்ன செய்வேன், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். 16வது வசனத்தில் வாசிக்கிறோம், இளைப்பாறுதல் தருகிற ஆண்டவர் என்ன சொல்கிறார், பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று நீர் எங்களோடு கூட வருகிறபடினால நாங்கள் யார், எல்லாரும் கரங்களை உயர்த்தி விசுவாசத்தோடு சொல்லலாம், நம்மெல்லாம் இந்த வருஷம் யார், ஸ்பெஷல் பீப்புள். ஹல்லேலூயா. நம்ம வீட்டுக்கும் பக்கத்து வீட்டில் உள்ளவர்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும். ஹல்லேலூயா. ஏன் என்று சொன்னால் கர்த்தருடைய பிரசன்னம், சமூகம் நம்ம வீடுகளுக்குள்ள, நமக்குள்ள ஆண்டவர் நமக்கு சாட்சி வாக்குத்தத்தமாய் கொடுத்திருக்கிறபடினால் இந்த வருஷத்தை கர்த்தர் நடத்துவார். 16வது சங்கீதம் 11ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவருடைய சமூகத்தில் என்ன காணப்படும், ஜீவ மார்க்கத்தை என்னை தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் என்ன உண்டு, பரிபூரண ஆனந்தம், சந்தோஷம். அநேக கவலைகள், அநேக பாரங்கள், எங்கே போனாலும் பாரம்தான். வீட்டுக்குள்ளே போனால் குறைவுகள், யாரோடு பேசினாலும் வித்தியாசமான எல்லாம், உடனே என்ன வந்துடும், பிரச்சனை வந்துடும், உடனே நம்ம மனசுக்குள்ளே ஒரு பாரம் வந்துடும். சரியா? சில சமயங்களில் சிலர் ஃபோன் பண்ணும்போதே ஃபோன் தான் பண்ணுவாங்க, தூர இடத்துல தான் பண்ணுவாங்க. ஆனால் அந்த ஃபோன் காலே நமக்கு என்னத்தை கொடுத்துரும் தெரியுமா, ஒரு பாரத்தை கொடுத்துரும். ஆனால் கர்த்தருடைய பிரசன்னம் மாத்திரம் நமக்கு என்னத்தை கொடுக்கும், பரிபூர்ண ஆனந்தம்.
அவருடைய சமூகத்தில் அவருடைய பிரசன்னத்தில் என்னத்தை அறிந்து கொள்ளலாம் என்று சொன்னால், நம்ம யார் தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன் யார் என்று அறிந்து கொள்ளலாம். ஹல்லேலூயா. அவர் யார் தெரியுமா? பொய் சொல்லுகிறதுக்கு மனிதன் அல்ல, மனம் மாறுகிறதுக்கு மனுபுத்திரனும் அல்ல. அவர் யார்? சர்வ வல்லவர். நமக்கு இருக்கிற 1000 பிரச்சனையை பார்க்கலாம், அவர் யார்? நம்முடைய பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. அவர் நீதி உள்ளவர், நியாயத்தை கண்டிப்பாக செய்வார். ஆரம்பம் அவருக்கு நமக்கு தான் தெரியும், ஆனால் முடிவு யாருக்கு தெரியுமா? நம்ம ஆண்டவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. அதனால தான் போட்டிருக்கு, அவருடைய சமூகத்தில் என்ன உண்டா? பரிபூரண ஆனந்தம் உண்டு. வாசிக்கலாம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 27, 28வது வசனத்தில் யாரை குறித்து வாசிக்கிறோம்? ஈசாக்கை குறித்து வாசிக்கிறோம். அந்த ஈசாக்கை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஆபிரகாம் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போகும்போது அந்த பஞ்சத்தை கண்ட உடனே அவர் எங்கே போயிட்டார்? எகிப்துக்கு போயிட்டார். அவர் எகிப்துக்கு போயிட்டு திரும்பி வரும்போது தான் யார் வர்றா? ஆகாரும் வந்துடுறான். பிரச்சனை வந்துடுது. ஆனால் ஈசாக்கை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, பஞ்ச காலத்திலும் நீ எங்கேயும் போக வேண்டாம், இந்த தேசத்திலே இரு என்று சொல்லி அந்த தேசத்தில் அவர் விதை விதைத்தான். 100 மடங்கு கர்த்தர் அவருக்கு பிரதிபலன் கொடுத்தார் என்று நீங்கள் இந்த ஆதியாகமம் 26வது அதிகாரத்தில் வாசிப்பீங்க. கர்த்தருடைய சத்தத்தை கேட்டால் நிறைய நேரங்களில் அம்மாமார் ரொம்ப ஸ்டெடியாக இருப்பாங்க. ஐயோ, இந்த இடத்துல பிஸ்னஸ் சரியாக வரலை, உடனே பிஸ்னஸை மாற்றுங்க. இந்த இடத்துல நம்ம குடியிருந்தால் ஒன்றுக்கும் உதவாது, இந்த ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு போயிடலாம். சரி, அங்கேருந்து பார்க்கும்போது சென்னை பட்டணத்தை பார்த்தா பயங்கர புல்வெளி மாதிரி தெரியும். ஆனால் எதை கேட்கணும்? ஆண்டவர் சத்தம். இந்த இடத்துல இருக்கணுமா அல்லது இன்னொரு இடத்துக்கு நம்ம போகணுமா? அப்போ ஈசாக்கை பார்த்து ஆண்டவர் சொல்கிற, இந்த இடத்துல இரு. பஞ்ச காலத்திலும் விதை விதைச்சான், 100 மடங்கு பிரதிபலனை பெற்றுக்கொண்டான். அவர் என்ன செய்கிறார்? ஒவ்வொரு இடத்துலையும் போய் என்ன செய்கிறாரு? நீர் ஊற்று தோன்றார். தோண்டுகிற ஒவ்வொரு இடத்திலும் என்ன வருது? பிரச்சனை வருது. அங்கே உள்ள ராஜாக்களினுடைய பணிவிடைக்காரர்கள், வேலையாட்கள் வந்து என்ன செய்கிறாங்க? பிரச்சனை பண்ணுறாங்க. ஆனால் ஒரு இடத்துல பிரச்சனை இல்லை. அந்த இடத்துக்கு ரெகோபோத் என்று பேரிடுறான். கொஞ்ச நாளைக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்க ஈசாக்கை தேடி வர்றாங்க. தேடி வந்து சொல்கிறாங்க, அவங்களோடு கூட என்ன செய்கிறாங்க? ஆணையிடுறாங்க, அவங்களோடு உடன்படிக்கை பண்ணுறாங்க. அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி, நீங்கள் என்னிடத்தில் வந்தீர்கள், ஏன் வந்தீர்கள்? இவ்வளோ நாளும் என் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருந்தீங்களே, என்னுடைய பணிவிடை ஆட்களோடு வேலை ஆட்களோடு நீங்கள் பிரச்சனை கொடுத்துட்டே இருந்தீங்களே, ஏன் என்ன தேடி வந்தீர்கள்? வாசிக்கலாம். நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டீர்களே என்றார். 28ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அதற்கு அவர்கள் எல்லாம் சேர்ந்து வாசிங்களா, நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம். விசுவாசிக்கிறீங்களா? இந்த வருஷம் எல்லாம் நம்ம விசேஷித்த ஜனமாய் மாற்றுகிறது அவருடைய பிரசன்னம். நம்ம பக்கத்து வீட்டார்கள் எத்தனையோ காரியத்தை சொல்லுவாங்க, விரோதமாக எழும்பலாம், இன ஜனத்தார் எழும்பலாம். ஆனால் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறத ஒரு நாள் அறிந்து கொள்ளுவார்கள். ஹல்லேலூயா. என்னுடைய கிளாஸில் ஒவ்வொருத்தரையும் அந்த சாட்சி எழுதி கொடுக்கறதுக்கு சொன்னேன். எப்படி நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்க? ஏன்னா மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லும்போது சுவிசேஷம் மாத்திரம் அல்ல, எதையும் சேர்த்து சொல்லணும், சாட்சியையும் சேர்த்து சொல்லணும். அதனால் உங்கள் சாட்சியெல்லாம் எழுதித்தாங்கன்னு சொல்லி நான் கேட்டேன். அப்போ ஒரு பிரதர் எழுதி கொடுத்தாரு. OMCAல ஒரு கூட்டம் நடந்துச்சு. சாட்விக் பாஸ்டர் வந்து செய்தி கொடுத்தார். எங்களுக்கு பக்கத்து வீட்டாரால் பயங்கர பிரச்சனை, எங்களை எப்படியாயினும் வீட்டை விட்டு காலி பண்ணி விட வேண்டும் என்று சொல்லி நிறைய பிரச்சனை கொடுத்தாங்க. ஆனால் அந்த கூட்டத்தின் நடுவில் ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை வந்துச்சு. என்னன்னா, உன் பக்கத்து வீட்டார்னால் நீ வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்க, ஆனால் கவலைப்படாத, அந்த வீட்டை விட்டு நீ ஓடி போயிடாத, அந்த வீட்டை விட்டு காலி பண்ணி போயிடாத. கர்த்தர் அந்த இடத்துல ஒரு பெரிய மாறுதலை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. அவர் விசுவாசித்து அந்த இடத்துல இருந்தபோது கர்த்தர் அந்த பகைஞர்களை மாற்றி கொடுத்தார். ஹல்லேலூயா. அவங்களே காலி பண்ணி போயிட்டாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படிதான் செய்வார். நம்ம கூட யார் இருக்கிறார்? நிச்சயமாகவே, எல்லாரும் சொல்லுங்க, நிச்சயமாகவே கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா?
எப்பவும் போராட்டம் வரும்போதெல்லாம் நீங்களே உங்களுக்கு சொல்லிக்கோங்க. நம்மளாம் இமோஷனல் தானே, அதனால் நம்மளே சொல்லிக்கணும். பயப்படுவோம், திகில்கள் போராட்டங்கள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது கலங்குவோம், கண்ணீர் விடுவோம், என்ன செய்யன்னு தெரியாதபடியே அங்கேயும் இங்கேயும் என்ன செய்வோம், ஃபோன் பண்ணிட்டு கிடப்போம். ஆனால் நீங்களே சொல்லுங்கள், நிச்சயமாய் கர்த்தர் என்ன செய்கிறார், என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. யோசேப்புடைய வாழ்க்கையை பார்க்கலாம். ஆதியாகமம் 39வது அதிகாரம் 2ஆம் வசனமும் 3ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, கர்த்தர் யோசேப்போடே இருந்தார், அவர் காரிய சித்தி உள்ளவனானான், அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். 3வது வசனத்தை வாசிக்கும்போது, கர்த்தர் அவனோடே இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு எல்லாவற்றிற்கும் அவனை அதிகாரியாக மாற்றினான். இந்த யோசேப்பு எங்கே உள்ளவன்? தூர இடத்துல தன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவன். அவன் தன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் கொடுத்த அந்த சொப்பனத்தை தன் தாய் தகப்பனிடத்தில் போய் சொன்னான், கூட பிறந்தவர்கிட்ட சொன்னான். எல்லாருக்கும் என்ன வந்துட்டு, பொறாமை வந்துட்டு. அவங்க தகப்பன் இந்த யோசேப்பை அதிகமாக நேசித்தபடினா என்னத்தை கொடுத்தாங்க, பலவர்ண அங்கேயும் கூட அவருக்கு உண்டாக்கி கொடுத்தாங்க. ஆனால் யோசாங்க, எங்கள் தரிசனம் நீ பண்ணுறையில், நீ வைத்திருக்கிற அந்த தரிசனம், அந்த சொப்பனம் மாறுறதுக்கு எங்களால் காரியத்தை செய்ய முடியும். அப்படி தான் ஜனங்கள் யோசிப்பாங்க. ஆண்டவர் உதவி செய்வார் நம்ம சொன்னோம்னா, எப்படி உதவி செய்வார்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல தான் இந்த சகோதரர்களும் சொன்னாங்க. அவனை கொண்டு எங்கே போட்டாங்க, தண்ணீரற்ற ஒரு குழிக்குள்ளே போட்டாங்க. அங்கேருந்து மீதியானுடைய கையில் விற்றாங்க. கடைசி எங்கே வந்து சேர்ந்துட்டான், போத்திப்பாருடைய வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டான். யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்க்கையில் அனுபவங்கள் வித்தியாசமாக இருக்கலாம். சில சமயங்களில் நமக்கும் தண்ணீரற்ற குழியில் நம்ம போடப்படுவோம். ஏன் தான் இந்த வியாதி வந்துச்சின்னு தெரியலையே, என் குடும்பத்தில் ஏன் தான் இந்த பிரச்சனை வந்துச்சின்னு தெரியலையே, எதிர்பாராத சூழ்நிலையில் இப்படிப்பட்டு தள்ளப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிறேன்னு யோசிக்கலாம். ஆனால் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர் யார்? நம்ம ஆண்டவர். விசுவாசிக்கிறீங்களா? நம்ம போகிற வழியெல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். நம்ம மேலே அவர் கண்ணை வைத்திருப்பார். உங்களுக்கு பயம் இருந்துச்சுன்னா நம்ம படித்தோம் பார்த்தீங்களா, தேவகுமாரா, காலையிலே ஆண்டவர் சமூகத்தை என்ன செஞ்சிடணும், கையை உயர்த்திடணும். தேவகுமாரா, என்னை நினைத்தரணும். நீங்கள் மாத்திரம் என்னை நினைக்கலாட்டினா எங்கே போவேன் ஆண்டவரே, நினைத்தரலும் என்று சொல்லி ஜெபம் பண்ணி பாருங்க. ஆண்டவர் நம்மளை மறக்க மாட்டார். யாக்கோபே, நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. தாய் தன் கற்பத்தின் பாலகனை மறப்பாளோ, அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பது இல்லை என்று. நமக்கு வேகமாக இந்த வசனம்லாம் ஞாபகம் வரும். ஆனால் நீங்கள் நல்லா உணர்வோடு சொல்லி பாருங்க, ஆண்டவர் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. இந்த யோசேப்பு போத்திபோரா வீட்டில் இருக்கிறான், அங்கேயும் கர்த்தர் இருக்கிறார். அவன் செய்த எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அதே ஆதியாகமம் 39வது அதிகாரத்தில் கடைசி வசனங்களில் வாசிக்கும்போது, இதுக்குள்ளே எங்கே வந்துட்டான், போத்திபோரா வீட்டுக்குள்ளே இருந்தவன் சிறைச்சாலைக்கு வந்துட்டான். யோசிச்சு பாருங்க. நம்ம சில சமயம் யோசிப்போம், ஆண்டவரை நான் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறேனே, கர்த்தருடைய பிரச்சனையும் கூட இருக்கிறது நல்லா உணர்றேன், ஆனால் என்னுடைய வாழ்க்கை இன்னும் எதாவது மாறிட்டே போகுது, ஒஸ்ட்டாக மாறிட்டே போதே. இப்போமாவது போத்திபாருடைய வீட்டில் இருக்கான், அங்கே இவனை சோதிக்கும்படி ஒரு அம்மா. எல்லா சகோதரிகளும் நல்லா கவனிச்சுக்கணும். எத்தனை வயசானாலும் நம்ம வாழ்க்கையில் கவனமாக இருக்கணும். மற்றவருடைய வாழ்க்கையை கெடுக்கிற சகோதரிகளாக இருக்கவே கூடாது. ஒரு குடும்பத்தை கெடுக்கிற ஒரு பெண்ணாக, மற்றவங்க குடும்பத்தை கெடுக்கிற பெண்ணாக இருக்கவே கூடாது. இந்த போத்திபிராவின் மனைவி என்ன செஞ்சிட்டான், அழகான யோசேப்பை கண்டவுடனே ஒருத்தர் இல்லைன்னு பார்த்த உடனே என்ன செய்கிறான், தப்பிதமாய் நடத்தும்படிக்கு அவள் கம்பல் பண்ணினது மாத்திரம் அல்ல, பொய்யா தன் புருஷன்கிட்ட போய் சொல்லி. சில சகோதரிகள் அப்படி தான், புருஷன் ஒரு நல்ல நிலைமையில இருந்தால் அவர்கிட்ட போய் என்னத்தையாவது கதை செய்து கதை அடித்து மற்றவருடைய வாழ்க்கையை கெடுக்கிறவங்களாம் மாறிடுவாங்க. அவள் பொய் சொல்லி இவனை எங்கே கொண்டு போட்டுட்டா, எங்கே போட்டாங்க இப்போ, சிறைச்சாலை. ஆனால் யோசிச்சு பாருங்க, சூழ்நிலை எப்படி மாறினாலும் பரவாயில்ல, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொன்ன ஆண்டவர், உன் கூட இருப்பேன் என்று சொல்கிற ஆண்டவர் நம்மளை கைவிடவே மாட்டார்.
ஹல்லேலூயா. அந்த யோசேப்பு கர்த்தரோ, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். கர்த்தர் அவனோடு இருந்தபடியா. ஹல்லேலூயா. போதும், கர்த்தர் நம்ம கூட இருக்கிறத நம்ம வேலை ஸ்தலத்தில் ஜனங்களை அறிந்து கொள்வாங்க. விசுவாசிக்கிறீங்களா? எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறத நம்ம சுற்றில் உள்ளவர்கள் அறிந்து கொள்வார்கள். ஹல்லேலூயா. அந்த சிறைச்சாலையில் போட்டாலும் அந்த சிறைச்சாலையிலும் இவன் யாராக மாறிட்டான், மற்ற சிறையில் இருக்கிற அத்தனை பேருக்கும் ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக மாறிட்டான். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் யாராக வைத்திருக்கிறார்? ஆசீர்வாதத்தின் பாத்திரம். அந்த ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக மாறணும்னா சூழ்நிலை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. வியாதி இருக்கலாம், குடும்பத்தில் ஒரு புருஷன் வந்து நம்மளை பயங்கரமாக நெருக்குகிறவர்களாக இருக்கலாம், வித்தியாசமாக பேசுகிறவங்களாக இருக்கலாம், நம்முடைய இனஜனத்தார் வித்தியாசமாக பேசுகிறவங்களாக இருக்கலாம், பொருளாதாரத்தில் ஒருவேளை நெருக்கம் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்ம கூட இருந்தால் நம்ம தான் யார்? விசேஷமானவர்கள். ஹல்லேலூயா. ஒரே நிமிஷத்தில் யோசேப்பை ஆண்டவர் யாராக மாற்றினார்? பிரைம் மினிஸ்டராக மாற்றிட்டார். ஹல்லேலூயா. மூன்றாவதா, இந்த கர்த்தருடைய பிரசன்னம் நம்ம வாழ்க்கையில் செய்கிற 3 ஆசீர்வாதங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். முதலாவதாக எண்ணாகமம் 17வது அதிகாரம் 7 முதல் 9வது வசனங்களை வாசிக்கலாம். அந்த கோல்களை மோசே சாட்சியின் கூடாரத்திலே கர்த்தருடைய சமூகத்தில் வைத்தான். சாட்சியின் கூடாரத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் வைத்தான். மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளித்திருந்தது. அது துளிர் விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. அப்பொழுது மோசே கர்த்தருடைய சமூகத்தில் இருந்த அந்த கோல்களை எல்லாம் எடுத்து இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் காண வெளியே கொண்டு வந்தான். அவர்கள் கண்டு அவரவர் தங்கள் கோல்களை வாங்கி கொண்டார். தேவ சமூகம். ஆண்டவர் சொல்லுகிறார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொல்லுகிறார். அந்த ஆசரிப்பு கூடாரம், உடன்படிக்கை பெட்டி என்பது கர்த்தருடைய சமூகம் நிறைந்த இடம். இந்த இஸ்ரவேல் தேசத்தின் மக்களுக்குள்ள என்ன வந்துச்சு? போராட்டம் வந்துச்சு. என்னவென்று சொன்னால், ஆசாரியனாகிய ஆரோன் மாத்திரம் பெரியவனா? நாங்கள்லாம் யாரு? பலவிதமான போராட்டங்கள் வரும்போது ஆண்டவர் சொல்கிறார் மோசேயை பார்த்து, ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒரு கோலை எடுத்து அந்த கோத்திர தலைவனுடைய பெயரை எழுதி ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள, சாட்சியின் கூடாரத்துக்குள்ள, உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக என் சமூகத்தில் வை. அப்போ 12 கோல்களை வைத்த போது இந்த ஆசாரியன் கோத்திரத்தை சேர்ந்தவருடைய பெயர் என்ன போட்டுருந்துச்சு? ஆரோன். அந்த ஆரோனுடைய கோல் மாத்திரம் ஒரே ஒரு நாள் தான் கொண்டு ஒரு நாள் வைக்கிறாங்க. அடுத்த நாள் காலை வேளையில் அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள் நுழைந்து பார்த்தபோது அந்த கோல், எல்லா கோலும் எப்படி வச்சாங்களோ அப்படியே தான் இருந்துச்சு. ஆனால் ஒரு கோல் மாத்திரம், இந்த ஆரோனின் கோல் மாத்திரம் 8வது வசனத்தை வாசிக்கிறது போல ஒரே ராத்திரி வேளைக்குள்ளேயே அந்த கோல் என்ன செஞ்சிச்சான்? துளிர்த்தது. ஹல்லேலூயா. 2வது, துளிர் விட்டது மாத்திரமல்ல, வாதுமை பழங்களை கொடுத்தது. ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் சோர்ந்து போய் உலர்ந்து போய் இருப்போம் என்று சொன்னால் எங்கே போகணும்? கர்த்தருடைய சமூகம் இருக்கிற இடத்துல நம்ம நேரத்தை செலவழிக்கணும். எவ்வளவுதான் பிரசங்கம் கேட்டாலும் நம்ம வாழ்க்கையில் துளிர் விட முடியாது. எவ்வளவு தூரம் தான் பாட்டு கேட்டுக்கிட்டு இருந்தாலும் துளிர் விட முடியாது. எதை தேடி போகணும்? ஆண்டவருடைய சமூகம். அதனால தான் சொல்கிறேன், சகோதரிகள் எல்லாரும் வாரத்தில் ஒரு நாளாவது எங்கே வேணும்? என்ன அனுபவம் வேணும்? அறை வீட்டின் அனுபவம். எத்தனையோ வேலைகள் இருக்கலாம், எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கலாம், நல்லா தான் இருக்கிறது போல் இருக்கும். எப்போந்தான் நம்ம வாழ்க்கையில் சோதனைகள் வருது, எப்போந்தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம குடும்பம் தாக்கப்படுது நமக்கு தெரியாது. ஆனால் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து ஆண்டோடைய முகத்தை தேடினா என்ன வரும்? அவருடைய சமூகத்தின் பிரசனத்தினால் நமக்கு வெளிச்சம் வரும். சமூகத்தின் பிரசனத்தினால
உலர்ந்த கோல் என்ன செய்யும்? துளிர் விடும். ஹல்லேலூயா. பூ பூக்கும். பூ பூத்தது மாத்திரமல்ல, வாதும பழத்தை கொடுக்கும். ஹல்லேலூயா. இந்த வருஷத்தில் ஒரு தீர்மானம் எடுங்க. உங்கள் வீட்டில் ஜெபம் பண்ண முடியலாட்டி இங்கே வாங்க. 24 மணி நேரம் ஜெபம் இருக்குது. இந்த மேலே இந்த பால்கனி பகுதியில் சின்ன சின்ன அறை இருக்குது. அதில் ஒரு 2 மணி நேரம் உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. 1 மணி நேரம் இந்த 24 ஹவர்ஸ் ப்ரேயரில் அந்த 24 மணி நேரம் நடைபெற்று கொண்டு இருக்கிற அந்த ஜெபத்தில் 1 மணி நேரம் கலந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை நிச்சயமாக உலர்ந்த கோலை மாற்றிடுவார், துளிர் விடுகிற கோலாக மாற்றிடுவார். நம்ம வாழ்க்கைக்கும் மற்ற கோலுக்கும் ஆண்டவர் வித்தியாசத்தை காண்பிக்கிற இடமே எது? ஆண்டவருடைய சமூகம். ஹல்லேலூயா. ஆரம்பத்தில், இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் பிரவேசிக்கிற நாம் ஒரு சில தீர்மானத்தை எடுக்கலாம். எப்பவும் ஓடுறது போலே ரொட்டீனாக ஓடிட்டு இருக்காதீங்க. நம்ம வாழ்க்கையில் ஒரு மாறுதல் வர்றதுக்கு, ஜெப ஜீவியம் அதிகரிக்கிறதுக்கு, ஆண்டவருக்குள்ளே நம்ம உற்சாகப்படுத்தப்படுகிறதற்கு நமக்கு எது அவசியம்? தேவ சமூகத்துடைய நேரத்தை செலவழித்தா நம்ம என்ன செய்யும்? நம்முடைய கோல் துளிர்க்கும். விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் நமக்கு விசுவாசத்தை கட்டளையிடுவார். ஆண்டவர் தம்முடைய வெளிச்சத்தை நமக்கு கொடுப்பார். எப்படி நடக்கணும்னு தெரியாத சூழ்நிலையில் ஆண்டவர் சரியாக அவர் வசனத்தின் மூலமாக நம்ம கூட பேசுவார். நம்ம குடும்பத்தில் இருக்கிற பல பிரச்சனைகளுக்கு வேண்டிய கிருபையை கொடுப்பார். நம்முடைய பலவீனங்களில் கர்த்தர் என்னத்தை கொடுப்பார் தெரியுமா? பலத்தை கொடுப்பார், அபிஷேகத்தை கொடுப்பார். அது எதில் தான் இருக்குது? ஷாப்பிங்கில் இல்லை. சரியா? சில ஷாப்பிங்க்கு பணம் இல்லாமையே போவாங்க. எதுக்கு? விண்டோ ஷாப்பிங்கா. சும்மா நேரத்தை போய் அங்கே போய் இங்கே போய் கடந்துக்கிட்டு, அவனுக்கு தெரியும் இந்த பெண்கள் தான் எனது ரொம்ப ஃபேஷனாக கலராக மாற்றிக்கிட்டே இருப்பாங்கன்னு தெரிஞ்சு அவன் பிஸ்னஸ் நடத்துகிறான். நம்ம அது இல்லை. வாரத்தில் ஒரு நாள் ஆண்டவர் சமூகத்தினை அறை வீட்டுக்குள் பிரவேசித்து ஆண்டவருக்காக துளிர் விட்டு ஆண்டவருக்காக கனி கொடுக்கிறதற்காக நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கலாம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். 2வதாக தேவ சமூகம் நமக்கு என்ன செய்யும் என்று வாசிக்கலாம். 2 சாமுவேல் 6வது அதிகாரம் 11, 12, 13வது வசனம். கர்த்தருடைய பெட்டி கித்தியனாகிய ஓபேத்-ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத்-ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். தேவனுடைய பெட்டியின் நிமித்தம் கர்த்தர் ஓபேத்-ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று தாவீது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது தாவீது தேவனுடைய பெட்டியை ஓபேத்-ஏதோமின் வீட்டிலிருந்து தாவீதின் நகரத்துக்கு மகிழ்ச்சியுடனே கொண்டு வந்தான். கர்த்தருடைய பெட்டி, அவருடைய உடன்படிக்கை பெட்டி, அவருடைய சமூகம் எங்கே இருந்தால் ஆசீர்வாதம் வரும்? நம்ம வீட்டுக்குள்ளே இருந்தால். ஹல்லேலூயா. ஓபேத்-ஏதோமின் வீட்டுக்குள்ளே, இது நீங்கள் 1 சாமுவேல்லையே நீங்கள் இந்த பகுதியெல்லாம் வாசிப்பீங்க. 6வது அதிகாரத்தில். அதுக்கு முன்னால் 3வது அதிகாரத்துலேருந்து இந்த உடன்படிக்கை பெட்டி பெலிஸ்தியர்னால் கைப்பற்றப்பட்டு அது ஒவ்வொரு பெலிஸ்தர் நாட்டிலையும் அலைஞ்சிக்கிட்டே இருக்கும். என்ன செய்யன்னு தெரியாமல் என்ன செஞ்சிட்டாங்க? ஆண்டவருடைய பிரசன்னம் நிறைந்த பெட்டியை கொண்டு அவங்க கோயிலில் கொண்டு வச்சுட்டாங்க. என்ன பெட்டி? கர்த்தருடைய சமூகம் எங்கே தான் வரணும்? கோயிலுக்குள்ளே தான் வரணும்னு கோயிலுக்குள்ளே வச்சுட்டாங்க. ஆனால் நம்ம ஆண்டவர் மகத்துவம் உள்ள ஆண்டவர். கை, கால், தலை எல்லாமே தனித்தனியாக விழுந்து கிடந்துச்சு. அதனால் அவங்க என்ன செஞ்சாங்க? படிக்கட்டை மிதிக்காமல் நடந்து போனாங்களாம். அப்புறம் தெரியலை என்ன செய்யன்னு தெரியாதபடிக்கு ஊராக கடந்து சென்று பயங்கர பைல்ஸ் வியாதி. அதனால் அவங்க ஜோசியக்காரனையும் குறி சொல்லுகிறவர்களையும் கூப்பிட்டு இந்த உடன்படிக்கை பெட்டியை எப்படி திரும்பவும் இஸ்ரவேல் தேசத்துக்கு அனுப்பலாம் என்று சொல்லி ஆலோசனை பண்ணி அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? நல்லா கவனிங்க. கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய சமூகம் நம்ம வீட்டுக்குள்ளே வரணும்னா அவர்கள் என்ன செய்தாங்க? ஒரு வண்டி எடுத்து அந்த வண்டியில் என்ன செய்தாங்க? மாடு எப்பவும் காளை மாடு தானே அந்த வண்டியை ஓட்டுறதுக்கு உபயோகிப்பாங்க. ஆனால் பசுமாடு யாரோ சொல்லியிருக்கான், குறி சொல்கிறவன் சொல்லியிருக்கான், ஏதோ ஜோசியன் சொல்லியிருக்கான். அந்த பசு மாடுகளை வைத்து அந்த வண்டியை ஓட்டி அந்த வண்டிக்குரிய அந்த பசுமாட்டுக்குரிய கண்ணுக்குட்டியெல்லாம் அந்த பசுமாட்டை தாயை அது நோக்கி ஓடிக்கிட்டே அலறிக்கிட்டே போகுது. ஆனால்
இந்த பசு மாடுகள் உடன்படிக்கை பெட்டியை எங்கே கொண்டு வந்து சேர்த்துட்டு பெத்தேலுக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டு. ஹல்லேலூயா. அருமையான சகோதரிகளே, நம்ம தான் கர்த்தருடைய பிரசன்னத்தை எங்கே நம்ம வீடுகளுக்குள்ளே இழந்து காணப்படுகிறோமோ அந்த கர்த்தருடைய பிரசன்னத்தை வீட்டுக்குள்ளே கொண்டு வருகிற சகோதரிகளாக மாறும். ஹல்லேலூயா. அந்த பசு மாடுகளை கூட்டிகிட்டு வந்து உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு வந்து பாருங்க. அந்த பசு மாடு என்ன செஞ்சுட்டாங்க? அவர்கள் பலியிட்டுட்டாங்க. சில சமயங்களில் நம்ம வாழ்க்கையில் தியாகம் பண்ண வேண்டிய நிலைமைகள் வரும். அந்த தியாகம் பண்ணி ஆயினும் கர்த்தருடைய பிரசன்னத்தை வீட்டுக்குள்ளே கொண்டு வரணும். அப்புறம் பெத்தேலுக்கு வருது. அதுக்கு பிறகு என்ன செய்யன்னு தெரியல. அதுக்கடுத்து அவளை கீரியாத் யார்மீனுடைய அமினதாபின் வீட்டில் போய் 20 வருஷம் அந்த உடன்படிக்கை பெட்டி இருந்துச்சு. அப்போ அந்த உடன்படிக்கை பெட்டியை எப்படியாயும் தாவீது நகரத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி தான் என்ன செய்கிறார்? இந்த தாவீது ராஜா அமினதாபின் வீட்டில் தானே இருக்குது. அந்த அமினதாபின் பிள்ளைகள் இந்த உடன்படிக்கை பெட்டியை எப்போவுமே எங்கே வச்சு சுமக்கணும்னா தோளின் மேல் தான் சுமக்கணும். ஆனால் தோளின் மேல் வைக்க வேண்டிய உடன்படிக்கை பெட்டியை எங்கே வச்சுட்டாங்க? ஒரு வண்டியில் வச்சு அந்த மாடை வச்சு ஓட்டுனாங்க. மாடை வச்சு ஓட்டும்போது அந்த வண்டி அந்த அசைஞ்சபடியினால் அந்த உடன்படிக்கை பெட்டி என்ன செஞ்சு அது விழுகிற நிலைமை வரும்போது இந்த அமினதாபின் மகனாகிய ஊசா என்ன செஞ்சிட்டான்? உடன்படிக்கை பெட்டியை தொட்டதுனால அவன் உடனே செத்து போயிட்டான். செத்து போனதுனால ராஜாவுக்கு பயம். ஐயோ, இந்த உடன்படிக்கை பெட்டி நம்ம வீட்டுக்குள்ளே தேவனுடைய தாவீது நகரத்துக்குள்ளே வந்தால் என்ன நடக்குமோ என்ற பயத்தோடு தான் அவர் என்ன செய்தார் தெரியுமா? எங்கே வச்சிட்டாரு? ஓபேத் ஏதோமுடைய வீட்டில் 3 மாதம் வச்சுட்டார். ஓபேத் ஏதோமுடைய வீட்டில் அந்த உடன்படிக்கை பெட்டி என்னைக்கு போச்சோ அன்னையிலிருந்து நம்ம வாசிக்கிறோம், அவனையும் அவனுடைய வீட்டார் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. நம்ம வீடுகள், நம்ம குடும்பம், நம்ம பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும்னா வேற ரகசியமே கிடையாது. சரியா? கேண்டில் கொடுத்தணுமா, அது அங்கே முட்டி போடணுமா, இங்கே முட்டி போடணுமா? இல்லை. என்னது? கர்த்தருடைய பிரசன்னம் வரணும். கர்த்தருடைய பிரசன்னம் வரணும். ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார், நான் உங்கள் நடுவில் உலாவி உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவேன். நம்ம வீட்டுக்குள்ளே இயேசு வாசம் பண்ணணும். கர்த்தர் நம்மையும் நம் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கணும்னா அவருடைய சமூகம், அவருடைய பிரசன்னம் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கணும். அப்போ தாவீதின் நகரத்துக்குள்ளே போவதற்கு 13ஆம் வசனத்தை போடுங்க. இவர் என்ன செய்கிறார்? ஓபேத் ஏதோம் வீட்டை கர்த்தர் ஆசீர்வதித்தான்னு சொன்ன உடனே தாவீதுக்கு கொஞ்சம் பொறாமை வந்துட்டு, ஐயோ, தாவீது நகரத்தில் வைக்க வேண்டிய அந்த உடன்படிக்கை பெட்டி ஓபேத் ஏதோமுடைய வீட்டில் வச்சு அவங்க வீட்டில் ஆசீர்வாதம் கொட்டுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்கிறார் தெரியுமா? அதை திரும்பவும் தாவீது நகரத்துக்கு கொண்டு வரும்போது எனக்கு இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். கர்த்தருடைய பெட்டியை இப்போ எங்கே வைக்கலை? வண்டியில் வைக்கலை. என்ன செய்தாங்க? சுமந்து போகிறவர்கள் 6 தப்படி என்று சொன்னால் 6 ஸ்டெப்பு, 6 தப்படி நடந்தபோது மாடுகளையும் கொழுத்த ஆட்டுக்கடாகளையும் பலியிட்டான். ஹல்லேலூயா. நம்ம வீட்டுக்குள்ள கர்த்தருடைய பிரசன்னம் மாத்திரம் அல்ல, என்ன இருக்கணும்? கர்த்தருடைய பிரசன்னத்தை பாதுகாக்கிறதுக்குரிய பலி இருக்கணும். சோத்திர பலியிடணும். வீட்டிலையே வேலை செய்து கொடுங்க. 6 ஸ்டெப்பு நடந்தவொடனே தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. ஜீவ பலியாக உங்களை ஒப்பு கொடுங்க. உங்கள் குடும்பத்தை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நீ செய்த நன்மை. நிறைய நேரங்களில் நம்ம என்ன செஞ்சுட்டே இருக்கோம் தெரியுமா? முறுமுறுத்துக்கிட்டே அலையும். என் புருஷன் சரியில்லை, எனக்கு வீட்டில் வர்ற வருமானம் பத்தலை, அவங்க வீட்டை பாருங்கள், இவங்க வீட்டை பாருங்கள். நம்ம வீட்டில் இயேசு இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வீடுகளுக்குள்ள கர்த்தருடைய பிரசன்னத்தை இழுக்கிறது மாத்திரமல்ல, பிரசன்னத்தை பாதுகாக்கிறதற்காக 6 தப்படிக்கு 6 ஸ்டெப் வைக்கக்குள்ள ஆண்டவர் என்ன செய்யணும்? சோத்திரம் பண்ணணும். நம்ம ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும். நம்ம குடும்பத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும். உதடுகளின் கனியாய சோத்திர பலியை செலுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா அவருடைய பிரசன்னம் நம்முடைய குடும்பத்தை காக்கும். கடைசியாக 3வது காரியத்தை சொல்லி சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். யோசுவாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 3 முதல் 5 வசனத்தை பார்க்கும்போது, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த மோசே மரித்த பின்பு திரும்பவும் புறப்பட்டு வர்றாங்க. அப்போ நடுவில் என்ன வருது? யோர்தான் நதி வருது. அந்த யோர்தான் நதி வந்தபோது ஆண்டவர் மோசையை பார்த்து,
ஒரு கோலை எடுத்து நீ என்ன செய்ய, கோலை நீட்டு அப்போ செங்கடல் பிரியும்னு சொன்ன மாதிரி சொல்லலை. ஆண்டவர் என்ன சொல்கிறார், உன் தேவனாகிய கர்த்தருடைய உடன்படியையும் அதை சுமக்கிற ஆசாரியர்கள், லேவியராகிய ஆசாரியர்களும் கண்டவுடனே நீங்களும் உங்கள் இடத்தை விட்டு பிரயாணப்பட்டு அதற்கு பின் செல்லுங்கள். 5வது வசனம், யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்த பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். யோர்தான் நதி புரண்டு வரும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறார், இந்த ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு அந்த யோர்தானில் கால் வைக்கணும். ஐயோ இவ்வளோ யோர்தான், இவ்வளோ போராட்டம், இவ்வளோ பிரச்சனைன்ட்டு ஓடி போகாத, அந்த யோர்தானுக்குள்ளே கால் வைக்கணும்னா, வருகிற பிரச்சனைக்குள்ளே கால் வைக்கணும். எதை சுமந்துக்கோ, உடன்படிக்கை பெட்டியை சுமந்துகொள். ஹல்லேலூயா. அந்த உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொள்ளும்போது அந்த யோசுவாவின் புஸ்தகம் 7வது வசனத்திலிருந்து 13ஆம் வசனத்தை வாசிக்கும்போது 7வது வசனத்தில் அந்த யோசுவா சொல்கிறார், நீ கர்த்தர் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். கர்த்தருடைய பிரசன்னம் நமக்குள்ளே இருந்தால் நம்ம யார், விசேஷமானவர்கள். ஹல்லேலூயா. மோசையோடு இருந்தது போல யோசுவாவோடு கர்த்தர் இருக்கிறார் என்பதை குறித்து அவர் மேன்மைப்படுத்துவதற்காக ஆண்டவர் செய்தார். 8வது வசனம், உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியரை பார்த்து, நீங்கள் யோர்தான் தண்ணீர் ஓரத்தை சேரும்போது யோர்தானில் நில்லுங்கள் என்று நீ கட்டளையிடுவாயாக என்றான். 9வது வசனம், யோசுவா இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி நீங்கள் இங்கே சேர்ந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். 10வது வசனம், பின்பு யோசுவா ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவே இருக்கிறார் என்பதையும் அவர் கானானியரையும் ஏத்தியரையும் ஏவியரையும் பெர்சியரையும் கிர்காசியரையும் எமோரியரையும் எபூசியரையும் உங்களுக்கு முன்பாக துரத்தி விடுவார் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்வதற்கு அடையாளமாக இதோ சர்வ பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறவருடைய உடன்படிக்கை பெட்டி உங்களுக்கு முன்னே யோர்தானிலே போகிறது. இப்பொழுது இஸ்ரவேல் கோத்திரங்களில் 12 பேரை ஒவ்வொரு கோத்திரத்துக்கு ஒவ்வொருவராய் பிரித்தெடுங்கள். சம்பவிப்பது என்னவென்றால், சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரில் பட்ட மாத்திரத்தில் மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் குவியலாக நிற்கும். ஹல்லேலூயா. யோர்தான் போல பிரச்சனை வரலாம், ஆண்டவரை விட்டுறாதீங்க, சோர்வடைந்து போயிடாதீங்க. என்ன செய்யணும், அந்த உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு எங்கள் காலை எங்கே வைக்கணும், யோர்தானுக்குள்ளே வச்சாதான் சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய ஆண்டவர் நமக்கு அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. அந்த குவியலாக கடந்து வந்த அந்த யோர்தான் நதி அப்படியே நிற்குது. இந்த 12 மக்களும் யோர்தான் அந்த உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு நிற்கிறாங்க. இந்த பகுதியில் நீங்கள் முழுவதும் வீட்டில் போய் வாசி பாருங்கள். உப்பு கடலுக்கு நேராகி போகிற நதி தனியாக பிரிஞ்சு போயிட்டு இப்போ எப்படி இருக்குது, எல்லாம் ட்ரை லேண்ட். அந்த உலர்ந்த தரையின் வழியாக இஸ்ரவேல் ஜனம் முழுசும் கடந்து போனது. கர்த்தர் மேன்மை உள்ளவர், நமக்காக அற்புதங்களை செய்கிறவர். இந்த வருஷத்தில் கர்த்தருடைய யோர்தான் நதி போன்ற யோர்தான் போன்ற பல பிரச்சனைகள் வரலாம். ஆனால் என்ன செய்யணும், எதை தூக்கணும், கர்த்தருடைய சமூகத்தை. எங்கே தூக்கணும், நம்முடைய தோளில் சுமந்து கொண்டு அதில் போய் நின்னா போதும், கர்த்தர் நமக்காக அற்புதம் செய்வான். ஹல்லேலூயா. தண்ணீரை கடக்கும்போது நான் முன்னோடி இருப்பேன், அக்னி வழியாக நடக்கும்போது நான் முன்னோடி இருப்பேன் என்று சொன்னவர் நம்மளை கைவிட மாட்டார். நம்மளை என்ன செய்வார், மேன்மைப்படுத்துவார். ஒரே ஒரு காரியம் சொல்கிறோம். ஒரு விவசாயி இருந்தாராம். அவருடைய வாழ்க்கையில் அவர் நல்ல கிறிஸ்தவர், நல்ல பிலீவர், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு ஒழுங்காக போகிறவராம். வந்து அந்த விவசாய அக்ரிகல்ச்சர் லேண்டை வந்து பார்க்கும்போது உருளைக்கிழங்கு அவர் விதைச்சிருந்தார். அந்த உருளைக்கிழங்கு உடைய விளை நிலம் பார்த்தா பயங்கரமான ஒரு பூச்சி, ஒரு புழு வந்து எல்லா உருளைக்கிழங்கையும் அரிச்சிக்கிட்டு இருக்கு. உடனே இவர் பார்த்தாரு, நாளைக்கு நம்ம வந்து இந்த நிலத்தில் பூச்சி மருந்து அடித்தாதான் இந்த உருளைக்கிழங்கெல்லாம் அந்த பூச்செல்லாம் கொல்ல முடியும். ஆனால் நாளைக்கு என்னது, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகணுமே அப்படின்னு யோசிச்சுட்டு அவர் யோசித்தாராம். நான் என்ன செய்கிறேன்,
என்னுடைய இந்த உருளைக்கிழங்கு அக்ரிகல்ச்சர் லேண்டு அங்கே உள்ள உருளைக்கிழங்கே போனாலும் பரவாயில்ல, நான் எதை விட மாட்டேன், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை விட மாட்டேன்னு ஆராதனைக்கு போயிட்டாராம். போயிட்டு அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்தா 2 பெரிய வண்டு ஒரு மரத்து மேலே உட்கார்ந்துருக்கான். இங்கெல்லாம் அந்த உருளைக்கிழங்கு நிலத்தை பார்த்தா ஒரு பூச்சி கூட உருளைக்கிழங்குல இல்லை. உடனே இவருக்கு ஆச்சரியமாக இருக்குது. என்ன முந்தா நேரத்தான் வந்து பார்த்தோம், ஆனால் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு மாத்திரம் போயிட்டு வந்தேன். ஆனால் என்ன செய்து இந்த ஒரு நாளைக்குள்ளே என்ன காரியம் நடந்துச்சு, இந்த பூச்செல்லாம் எங்கே போச்சு அப்படின்னு யோசிக்கிட்டு இந்த 2 பெரிய வண்டு இருந்துச்சு பாருங்க, அந்த 2 வண்டையும் தன்னுடைய துப்பாக்கியை எடுத்து அதை சுடுறதுக்கு பார்த்தான். அப்போ யோசிச்சாராம், இந்த வண்டுக்கும் பூச்சிக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்டை எடுத்து அமெரிக்காவில் நடந்த காரியம் அந்த இடத்துல ஒரு ரிசர்ச் பண்ணிக்கிற இடத்துக்கு பார்த்து அனுப்பி, இந்த வண்டி என்ன, இது எங்கே உள்ளது? அவங்க சொன்னாங்களாம், இது வந்து ஆப்பிரிக்கா தேசத்திலிருந்து வந்திருக்கு. வந்து அது செய்த காரியம் என்னவென்று சொன்னால், அவ்வளவு உருளைக்கிழங்கு சாப்பிட்ற பூச்சையும் சாப்பிட்ருக்கு. ஹல்லேலூயா. பார்த்தா எல்லா உருளைக்கிழங்கும் பாதுகாக்கப்பட்டது. ஹல்லேலூயா. நமக்காக அற்புதங்களை செய்கிறவர். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை விடாதீங்க, வெள்ளிக்கிழமை ஆராதனையை விடாதீங்க. எல்லாரும் ஆராதனையில் கலந்து கொண்டு ஆண்டவரை ஆராதிக்கும் போது, நம் கர்த்தருக்காக நிற்கும் போது கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார், அற்புதங்களை செய்வார், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். இந்த ஆராதனை நேரத்திலும் நான் இயேசுவை இன்னும் அறியணும், இயேசுவை இன்னும் அறிந்து அவரை பின்பற்றணும், ஞானஸ்நானம் எடுக்கணும்னு சொல்கிறவங்க மாத்திரம் உங்களுடைய கைகளை உயர்த்தி காண்பீங்க. மற்ற எல்லாரும் எழும்பி நின்று ஆண்டவர் சமூகத்தண்டையில் கர்த்தருடைய பந்திக்கென்று நம்மை ஆயத்தப்படுத்தலாம். அவருடைய சமூகம் இந்த வருஷமெல்லாம் நம்மை வழி நடத்தும். அவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது ஆரோனின் கோல் துளித்தது போல துளிர்க்கப்படுவோம். அவருடைய சமூகத்தில் இருக்கும்போது அவருடைய பிரசன்னம் நம்முடைய வீட்டையும் நமக்கு உண்டான யாவற்றையும் ஆசீர்வதிக்கும். அதே போல கர்த்தருடைய பிரசன்னத்தோடு கூட உடன்படிக்கை பெட்டிய ஆமே சுமந்து கொண்டு நிற்கும் போது கர்த்தர் நமக்காக அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. புதுவாழ்வு ஏஜி சபையின் ஆராதனை நேரங்கள். தமிழ் ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை முதல் ஆராதனை காலை 5 மணிக்கும், 2ஆம் ஆராதனை காலை 7 மணிக்கும், 3ஆம் ஆராதனை காலை 8:45க்கும், 4ஆம் ஆராதனை காலை 10:30 மணிக்கும், 5ஆம் ஆராதனை மதியம் 12 மணிக்கும், மாலை ஆராதனை 6 மணிக்கும் நடைபெறும். ஆங்கில ஆராதனை முதல் ஆராதனை காலை 6:30க்கும், 2ஆம் ஆராதனை காலை 8:15க்கும், 3ஆம் ஆராதனை காலை 10 மணிக்கும், 4ஆம் ஆராதனை காலை 11:45 மணிக்கும், மாலை ஆராதனை 4:30 மணிக்கும் நடைபெறும். சிறுவருக்கான ஆராதனை அனைத்து ஆராதனை நேரங்களிலும் நடைபெறும். இந்தி ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை காலை 11:30 மணிக்கும், தெலுங்கு ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கும் நடைபெறும். பெண்கள் ஆராதனை வெள்ளிக்கிழமை காலை 10:30 மணிக்கு நடைபெறும். வாலிபர்கள் சிறப்பு ஆராதனை சனிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு நடைபெறும். எங்கள் முகவரி எண் 6, அண்ணா சாலை, சின்னமலை, சென்னை 6,15,000. 24 மணி நேர தொலைபேசி எண் 914422353535. நமது அனைத்து ஆராதனைகளையும் நேரடி ஒளிபரப்பாக www.nlag.in என்ற இணையதளத்திலும் காணலாம். மேலும் SMS செய்ய 9884544000 என்ற எண்ணுக்கும், ஜெபம் மற்றும் ஆலோசனைக்கு hopecenter@nlag.in என்ற மெயில் ஐடிக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.